விவசாயிகள் கோரிக்கை வைத்திருக்கின்றார்கள். அப்படி விடுபட்ட ஏரிகளும் குளங்களும் அந்த திட்டத்தின் மூலமா நீர் நிரப்பப்படும். அண்ணா திமுக ஆட்சிக்கின்ற பொழுதுதான் 2 முறை விவசாயியுடைய பயிர்க்கடன் தள்ளுபடி செஞ்சோம். 2 முறை விவசாயிகள் வாங்கிய தொடக்க வேளாண் கூட்டுறவு சங்கங்களை பயிர்க்கடன் தள்ளுபடி செஞ்சோம். மீண்டும் அண்ணா திமுக ஆட்சி மலர்ந்தவுடனே விவசாயிகள் தொடக்க வேளாண் கூட்டுறவு சங்கத்தில் வாங்கிய பயிர்க்கடன் தள்ளுபடி செய்யப்படும். அதே போல குடிமராமத்து திட்டம், அங்க இருக்கின்ற பக்கத்தில் இருக்கிற ஏரி, குளம், குட்டை, மேட்டூர் டேம் அனைத்திலும் விவசாயிகள் விரும்பியவாறு அந்த ஏரி இருக்கிற வண்டல் மண்ணை அள்ளி விவசாயிகள் அவருடைய நிலத்திற்கு இயற்கை உரமா பயன்படுத்தினாங்க. இந்த அரசாங்கம் வந்தவுடனே அதை தடுத்து நிறுத்தப்பட்டு விட்டது. மீண்டும் அண்ணா திமுக ஆட்சிக்கு உடனே விவசாயிகள் அவருடைய நிலத்திற்கு அருகில் இருக்கின்ற ஏரி இருக்கின்ற வண்டன்மல், மேட்டூர் அணையில் இருக்கிற வண்டன்மல் நீங்கள் தாராளமாக அள்ளி உங்களுடைய நிலத்திற்கு இயற்கை உரமா பயன்படுத்தணும். அண்ணா திமுக ஆட்சி இருக்கின்ற பொழுது 24 மணி நேரம் விவசாயியுடைய பம்பு செட்டுக்கு மும்முனை மின்சாரம் கொடுத்தோம். இப்ப ஷிப்ட் போற கொடுக்குறீங்க. ராத்திரி 12 மணிக்கு போய் தண்ணி கட்ட முடியுமா? தோட்டத்தில் சாலையில் தண்ணி கட்டி பார்த்துருந்தா தெரியும். விவசாயத்துக்கு தண்ணி பாய்ச்சி பார்த்துருந்தா தெரியும். இன்னைக்கு விஷ பூச்சி கடிச்சா யார் காப்பாத்துறது? விவசாயினா இலக்காரமா இருக்குது ஸ்டாலினுக்கு. இந்த தேர்தலில் விவசாய பெருமக்கள், விவசாய தொழிலாளிகள் தகுந்த பதிலடி கொடுப்பீங்களா?